ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா 1 வசனம். அப்பொழுது கர்த்தர், நீர் கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் அது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது, அது மருந்தாய் இருக்கிறது, அது சுகமாய் மாறுகிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் மாற்றுவதில்லை, அவர் பொய் சொல்லுகிறதில்லை, அவர் சொன்ன வார்த்தையை திரும்ப பெறுவதும் இல்லை. அந்த வார்த்தையின் உண்மையை, உடன்படிக்கையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தேவன் வசனத்தை கொண்டு பேசினாரா? உங்களை அழைத்தாரா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கு இப்படி செய்வேன் என்று சொல்லி தேவன் உங்களோடு பேசி இருக்கிறாரா? கண்டிப்பாய் அந்த வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவார். இரவும் பகலும் உங்களை காக்கிறவர், தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுதல வைராக்கியம் பாராட்டுகிறவர். அது அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும். எப்படி வானத்திலிருந்து மழை துளிகள் பூமிக்கு வருகிறதோ அது திரும்பி போகிறதில்லை, அதை போலவே அவருடைய வார்த்தைகளும் அனுப்பப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா. That rhema word, that spoken word, தேவன் உங்கள் பேரிலே சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை கொண்டு தீவிரமாய் அதை நிறைவேற்றுவார். It may be delayed, it may not be as you expected. தாமதித்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒருவேளை நடந்திருக்கலாம் உங்கள் நேரத்தில். ஆனால் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதிருங்கள், திடமனதாயிருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய் சொல்லாதவர், அவர் மனமாற ஒரு மனுஷன் அல்ல. உன்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம 1 ராஜாக்கள் 8 வாசிக்கிற பொழுது, தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை யானாலும் தவறி போகவில்லை. Not even one word God let it down. No, எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் பரிபூரணமாய் நிறைவேற்றி தான் தேவன் என்பதை, தான் கர்த்தராகி யெகோவா என்பதை நிரூபித்தார். இன்றைக்கு இயேசு ராஜா உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை அழைத்தாரே, உங்களுக்கு கிருபை செய்வார். உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளின்படி தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்க்கை மேல் அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், பேசுங்கள், ஆசீர்வதியுங்கள், சுகத்தை கட்டளையிடுங்கள், குறைவுகளை எதிர்த்து நில்லுங்கள், பாவத்தை எதிர்த்து நில்லுங்கள். தேவனாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தையை மேன்மைப்படுத்துங்கள். அவர் தம்முடைய நாமத்தை அந்த வார்த்தைகளினாலே செயல்படுத்தி தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். நாம் செபிக்கலாம். வார்த்தையிலே உண்மை உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, உடன்படிக்கையை செய்து முடிக்கிறவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீர் முற்றும் முடிய செய்ய வல்லவராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய சரீரத்தினுடைய வேதனை வழிகளை பார்த்து, எங்களுடைய போராட்டமான வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல் அழிவில்லாத இந்த வார்த்தைகள் மேலே மிகவும் கவனமாய், விசுவாசத்தோடு, தாழ்மையோடு, பொறுமையோடு அதை பற்றி கொண்டிருக்க முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தேவனாகிய கர்த்தர் ஆவிகளை கொண்டு உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலையில் உயிர்ப்பிப்பதாக. இந்த வார்த்தைகளை கொண்டு உற்சாகப்படுத்தி நீர் பேசுவீராக. ராஜா, உமக்கே மகிமை உண்டாகட்டும். இவர்கள் விடுதலையை, அற்புதத்தை காணுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மேன்மைப்படுத்துகிறபடினால் உமக்கு கோடி கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.